பொதுவாக நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு. இந்த பழமொழியை நம்மளே சில இடங்களில் பயன்படுத்தியிருப்போம். எப்படின்னா, நம்மளை விட பலம் பொருந்தின ஒரு ஆளை எதிர்க்க வேண்டி வந்து அதில் தோத்துட்டோம் அப்படின்னா, போடா போடா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்ப்போமா? ஆநெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூநெய்க்கு ஒரு காலம் வரும். அதாவது ஆநெய் அப்படின்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், பூநெய் அப்படின்னா பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், அதாவது தேன். ஆயுர்வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி நமக்கு 40 வயது ஆகிற வரை ஆநெய் அதாவது பசு நெய் ரொம்ப நல்லது. ஆனால் 40-45 வயது ஆனதுக்கப்புறம் நெய்யை தவிர்த்துட்டு தேனை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. அதனால் 40 வயதுக்கு முன்னாடி ஆநெய்யோட காலம், 40 வயதுக்கு பிறகு பூநெய்யோட காலம் அப்படிங்கிறத தான் இந்த பழமொழி குறிக்குது. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். தேன், நெய் இரண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் தேனையும் நெய்யையும் சரிசமமாக எடுத்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு மிக 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 கேடு விளைவிக்கும். அப்படி சாப்பிடவே கூடாது அப்படின்னும் ஆயுர்வேதம் சொல்லுது.